ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல். நீ சுவையான காரசாரமாக ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பொங்கல் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு பே லீஃப், ஒரு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு பட்டை சேர்த்துக்கிறேன். சின்ன சைஸ் பட்டை, ஒரு 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதோட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. அதோட வந்து ஒரு 4லேருந்து 5 பூண்டு பற்களையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, ஒரு 1/2 இஞ்சி இஞ்சி வந்து குட்டி குட்டியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு ஏதாவது ஜுரம், காய்ச்சல் அது மாதிரிலாம் வந்துச்சுன்னா இது மாதிரி செஞ்சு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுங்களேன், சூப்பராக சாப்பிடுவாங்க. அதோட வந்து ஒரு கப்பு வந்து சாம்பார் வெங்காயம் சேர்த்துட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபைன் பேஸ்ட்டாக. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. அப்படி சாம்பார் வெங்காயம் இல்லைன்னா நார்மல் பல்லாரி வெங்காயம் இருக்கும் இல்லையா, அதை சேர்த்து அரைச்சிக்கலாம். அதோட இப்போ இந்த பேஸ்ட்டை ஓரமாக வச்சிடலாங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் என்னென்ன சேர்த்து இன்னொரு பேஸ்ட் அரைச்சி வச்சுப்போம். இது வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் அரைச்சி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இந்த ரெசிபி செய்யாதுக்காக தான். அதோட வந்து ஒரு 1/2 கப்பு வந்து நம்ம வந்து தேங்காய் பீசஸ் சேர்த்துக்கலாம். அதோட வந்து முந்திரி பருப்பு வந்து 10லேருந்து 12 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கசகசா சில கண்ட்ரீஸ்லலாம் கிடைக்காது. ஸோ கசகசா இல்லாட்டியே விட்டுருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அதையும் தண்ணி ஊற்றி அரைச்சி உரமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதோட வந்து ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் ஒன்று போட்டுட்டு அதோட பல்லாரி வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் இருக்கும் இல்லையா, அதை நீட்ட வாக்கில் கட் பண்ணிவிட்டு நான் வந்து இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டுங்க. இப்போ நம்மளுக்கு இந்த வெங்காயம் கலர் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதோட ஒரு 10-15 வந்து இது புதினா இலைகள், கண்டிப்பாக புதினா இலையை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த கிரேவிக்கு. இந்த புதினா இலையும் போட்டு நல்லா கோல்டன் கலர் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இதோட வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துட்டு இதோட நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆகட்டும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா ஒன்றா வந்து சேர்ந்து குக் ஆகட்டுங்க. அதோட நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, அந்த ஃபஸ்ட் பேஸ்ட்டு, அதை வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் அப்படியே நல்லா வந்து வதங்கட்டுங்க. அப்படியெல்லாம் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு அந்த மசாலா அதெல்லாம் நல்லா வதங்கட்டும். அது நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரவோன்னா சூப்பராக ஒரு மணக்கும் பாருங்களேன், வீடே கமகமன் மணக்கும். அதோட இப்போ அதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சேர்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரெசிபி நம்மளுக்கு ஒரு 15 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிருங்க. நம்ம பேஸ்ட்டு வந்து நான் இருக்கிற பொருளெல்லாம் வச்சு அரைச்சி வச்சுட்ட பின்னாடி இது வந்து அடுப்பில் வச்சா ஒரு 15 நிமிஷத்தில் ஆயிருங்க. இது மார்னிங் டிஃபனுக்கு செய்யலாம், இல்லாட்டி நைட் டின்னர் கூட செய்யலாம். அதோட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுட்டு சால்ட்டை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். அதோட வந்து நம்ம சில்லி பவுடர், வெறும் காரப்பொடி இருக்கு இல்லையா, வெறும் ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அதோட தனியா பவுடர், மல்லிப்பொடி, தனியா பவுடர் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து இதாகிட்ட பின்னாடி அதோட மஞ்சப்பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கலாம். வீட்டில் வந்து கறி மசாலா பொடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் மட்டனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது இருந்துச்சுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். அப்படி அது இல்லாட்டிக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வந்து வேகட்டும். இப்போ இந்த பச்சை வாடை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இந்த மசாலா எல்லாமே இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கே தெரியும் அந்த மசாலாவோட வாசம்லாம் அப்படியே நல்லா கமகமன்னு இருக்கும். அதோட இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துக்கிட்டோன்னா பாருங்களேன், அப்படியே ரெட் கலர்லேருந்து அப்படியே நல்லா எல்லோயிஷ் ஆயிரும். அதோட தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட வந்து நம்ம தண்ணி, இந்த குழம்புக்கு இந்த கிரேவிக்கு எவ்வளோ வாட்டர் தேவையோ அதுக்கேற்றாப்புல ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது எப்படி இருந்தாலும் அந்த கசகசா, தேங்காய், நம்ம கேஷ்யூ நட்லாம் போட்டிருக்கனால எப்படியும் திக்காக தான் ஆயிரும். ஸோ கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். இது 4லேருந்து 5 பேர் தாராளமாக ஊற்றி சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 12 நிமிஷம் மூடி போட்டு வச்சா சூப்பராக கொதிச்சிரும். இப்போ பாருங்கள், நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அதோட கொத்தமல்லி இலையை தூவி எடுத்தோம்னா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. இட்லி, தோசை எதாக இருந்தாலும் வச்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். டாடா, பை பை. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஃப்ரீ டைம் கூட செக் பண்ணி பாருங்கள்.